மகாபெரிவாழனும் ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையை சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். எப்படியெல்லாம் வர்ணிக்கலாமோ அப்படியெல்லாம் வர்ணித்து அவளுடைய ரூபத்தை நமக்கு பிரதட்சணமாக காண்பித்தார்கள். அந்த ரூபத்தை நம் மனதிலே பதித்தார்கள். அடுத்ததாக அதையே வற்றி கொள்ளச் செய்தார்கள். அப்படி வற்றியவன் இதோ இந்த ஆத்மா இனி ஞான மார்க்கத்தில் செல்ல தயாராகிவிட்டது என்று ஞான மார்க்கத்தில் செல்லக்கூடிய அம்பிகையின் அந்த நாமங்களில் இருக்கக்கூடிய அந்த தத்துவங்களை நமக்கு சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். ஆக அம்பிகை என்பவள் பரபிரம்மம், குணத்தை கடந்தவள், உருவத்தை கடந்தவள், நிர்குண பிரம்மம் என்று சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். அதனால்தான் அவளுக்கு பாஷா ரூபா என்று சொல்லி அற்புதமான இந்த மொழியின் மூலமாக அவளுக்கு நாம் துதி செய்யலாம். அவளை பற்றி நாம் அழகாக தெரிந்து கொள்ளலாம். மகான்களின் வாக்கின் வழியாக அந்த பாஷையாக நாம் அவளை தெரிந்து கொண்டு மனதை அப்படியே ஒருமைப்படுத்தி அங்கே அவளை கண்டு கொள்ளலாம். சரி, அப்படி கண்டு கொள்ளும் பொழுது மாயை இருக்கிறதே, எதற்காக பயப்பட வேண்டும்? அந்த மாயைக்குத்தான் அவள் பிருகத் சேனாவாக இருக்கிறாளே. பெரிய சேனைகளை கொண்டு இங்கே சேனையது இந்த மகான்களின் அருள் அமுதம்தான். அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய உபதேசங்கள் தான், அவர்கள் நமக்கு சொல்லுகின்ற அருளுரைகள் தான். இப்படி சொல்லப்பட்டவள் சரி எப்படித்தான் இருக்கிறாள்? இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து செல்வோமா என்று அற்புதமான ஒரு நாமத்தை சொல்கிறார்கள். ஓம் பாவா பாவ விவர்ஜிதாயை நமஹ. ஓம் பாவா பாவ விவர்ஜிதாயை நமஹ. இப்போ பாவா பாவன்னு ரெண்டு வருது இல்லையா? இதை நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பாவம் அபாவம். அப்போ பாவ அபாவ விவர்ஜிதா ரெண்டு விஷயம் இருக்குங்க. பாவம்னா என்ன, அபாவம்னா என்ன? இது அப்படியே மேம்போக்கா இப்படியே இந்த வார்த்தையை மட்டும் சொன்னால் பாவமும் அபாவமும், விவர்ஜிதான என்ன சொல்லியிருக்கோம்? இல்லாதவள்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த பாவம் அபாவம்னா என்ன தெரிஞ்சாதானே அது இல்லாதவள் அப்படின்னு தெரியும். இந்த பாவம் அப்படிங்கிறது இப்போ நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பொருள் இருக்குங்க. அந்த பொருள் தோன்றி நம்முடைய கண்ணுக்கு தெரிகிறது. இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிவது எல்லாமே பாவம். அபாவம் அப்படின்னு ஒன்று இருக்குது. கண்ணுக்கு தெரியாதது தான் அபாவம். அப்படின்னா அது அங்கே இல்லை, மறைந்து விட்டது அப்படின்னு. சரி, அப்போ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்துக்கு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதுக்கு இரண்டு விஷயம், ஒன்று இருக்கக்கூடியது, அடுத்தது இல்லாதது அப்படிங்கிற ரெண்டு நிலை இருக்கும். அம்பிகை எப்படிப்பட்டவள் என்றால் இந்த இரண்டு நிலையும் இல்லாதவள். எப்பொழுது இந்த இரண்டு நிலை வரும்? தோற்றம், அடுத்தது மறைதல். இந்த இரண்டும் இருந்தாதனை இந்த இரண்டு நிலை இல்லாமல் இருக்குன்னா நம்ம சொல்லுவோம். அவளுக்குத்தான் இந்த இரண்டு நிலைகளுமே கிடையாதே. அப்படி இருக்கும் பொழுது அவள் இந்த நிலைகள் எல்லாமே இல்லாதவள்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அரிசியாக இருக்கக்கூடியது நாம் சமைத்து அதை ஆகாரமாக மாற்றும் பொழுது அன்னமாகிறது. சரியா? இப்போ முதல்ல அரிசி எப்படி நம்முடைய கண்ணுக்கு தெரிந்தது, அது பாவம். அடுத்தது என்ன ஆச்சு? அரிசி மறைந்து விட்டது, இங்கே அன்னமாக மாறிவிட்டது. இப்பொழுது என்ன ஆச்சு? அரிசிக்கு அபாவம். சரியா? அப்போ அதனுடைய இடத்தில் இப்போ என்ன வந்தது? அன்னம் வருகிறது. இப்போ அன்னத்தை நாம் சாப்பிடுகிறோம். இப்போ அன்னம் இருக்குது. இப்போ பாவம். இப்போ நம்ம சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது? அதுவும் அபாவம் ஆகிவிடுது. இப்போ அங்கே அன்னம் கிடையாது. சரி, உள்ளே போன அன்னமாச்சு அப்படியே இருக்கான்னு பார்த்தா யோகினி சக்திகள் நம்ம பார்த்தோமே, அந்த யோகினி சக்திகள் என்ன பண்ணுது? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அன்னத்தை பிரித்து ரத்தம், தசை, எலும்பு, மஜ்ஜை, சுக்லம், தோல் அப்படின்னு பல நிலைகளாக அதை மாற்றி ஒவ்வொன்றாக கொண்டு சேர்க்கிறது. இப்படி ஒவ்வொரு நிலையிலுமே அது பாவமாக இருந்து அபாவமாக காணாமல் போய்விடுகிறது, வேறொன்றாக இருக்கிறது. அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா தோற்றம் என்று ஒன்று உண்டானால் அழிவு என்று ஒன்று உண்டு அப்படின்னு. அப்போ அம்பாளுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. சரி, இப்போ எல்லாமாகவும் அவள் இருக்கிறாள் சொல்லிட்டு ஒரு தத்துவத்தை சொன்னீங்களே, இப்போ இது எங்கே காணா போச்சு அப்படின்னா அம்பிகை எல்லாவற்றிலும் நிறைந்து இருக்கிறாள். இது அத்வைத தத்துவம். ஏனென்றால் பிரம்மம் ஒன்றுதான் அனைத்திலும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா?
அப்போ பார்க்கக்கூடிய அனைத்திலும் எது இருக்கு? பிரம்மம் தான் இருக்குது. அதற்குத்தான் நமக்குள் நாம் நம்மை தேடினால் நமக்குள் அந்த கடவுளை காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. சரி, இப்போ அகமுகமாக அந்த பிரயாணம் செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிற்சியை நமக்கு சொல்லி கொடுத்தார்கள். அப்போ எல்லாமாகவும் அவள் இருக்கிறாள் அப்படின்னா இப்போ தோற்றம் மறைவு அப்படி இந்த ரெண்டும் இருக்கும் இடத்திலும் அவள் தானே இருக்கிறாள் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். இப்படி இருந்தாலும் மூலமாக எங்கே இருக்கிறாள்? ஒரு மூலமாக இருந்து அவள் அனைத்தையும் நமக்கு பிரித்து காண்பிக்கிறாள். அப்படி ஆத்மஸ்வரூபமாக தன்னை தானாகவே பிரகாசித்து கொள்ளக்கூடிய அவள் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறாள். அவள் அழியப் போவதும் இல்லை, உண்டாகப் போவதும் இல்லை. அதுதான் பாவா பாவ விவர்ஜிதா. மகாபெரியவா.